வழக்கமாக சுப தினங்கள், முக்கியமான வழிபாடுகள் நடைபெறும் தினங்களில் காய்கறிகளின் தேவை அதிகரிப்பதால் காய்கறிகளின் விலையும் கிடுகிடுவென உயரும். அதேபோல் புரட்டாசி மாதத்தில் காய்கறிகளுக்கான தேவை அதிகரிப்பதாலும் சிறிது விலையேற்றம் இருக்கும். ஆனால் தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலையில் பெரிய அளவில் மாற்றமின்றிதான் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்ததால் தக்காளியின் வரத்து மிகவும் குறைந்தது. இதனால் தக்காளியின் விலை உயர்ந்து 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. மேலும் தற்போது தசரா திருவிழா நடைபெற்று கொண்டிருப்பதால் தக்காளியின் விலை உயர்வால் பொதுமக்கள் சற்று கவலைக்குள்ளாகியுள்ளனர். நாட்டுக்காயான தக்காளி, கத்திரிக்காய் உள்ளிட்ட காய்கறி வகைகள் தூத்துக்குடி சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து மார்க்கெட்டிற்கு வருகின்றது. ஆனால் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் போன்ற அனைத்து காய்கறிகளும் மதுரை மற்றும் ஒட்டச்சத்திரம் போன்ற மார்க்கெட்டுகளில் இருந்து தூத்துக்குடி மார்க்கெட்டிற்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. தூத்துக்குடி காமராஜ் மார்க்கெட்ல இருந்து பேசுறோம். தக்காளி இன்னைக்கு விலை கூட. தக்காளி இது சில்லறைக்கு 60 ரூபா இருக்கிறோம், இது 70 ரூபா இருக்கிறோம். பாக்ஸ் 1500 ரூபா. கொஞ்சம் விலை கூடயா இருக்கு. அதனால மக்கள் கொஞ்சம் போராடுறாங்க. நேற்று 80 ரூபா தக்காளி. இது மழை பெய்யுது, தக்காளி வரத்து குறைஞ்சி இருக்கு. ஆமா, 500 பெட்டி வர வேண்டிய இடத்துல வெறும் 200 பெட்டி தான் வந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் விலைவாசிகள் கொஞ்சம் கூட இருக்கு.